சகோதரர் ஹரி ஐயா அவர்கள் இங்கு டைரக்டர் ஐயா அவர்கள் இந்த குழந்தைக்காக 100 ரூபாய், அதே போல் என் தனசேகரன் என் மைந்தனுக்கு 100 ரூபாய், அதே மாதிரி ஐயா அவர்களே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சேர்த்து ஆளுக்கு 100 என்று ஆக 500 ரூபாய் கொடுத்திருக்கிறது. எல்லாரும் படிங்க அதுக்குதான் பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பையன் பாத்தியா கவிதை கேளுடா மகனே கவிதை கேளுடா பெண் குழந்தைகளை வேண்டாம் என்று இந்த உலகம் வெறுக்கின்றது. நம் தாய் தகப்பன் அப்படி நினைத்திருந்தால் நாம் அவதாரம் எடுத்திருக்க முடியுமா? இந்த உலகத்திலே நாம் அவதரித்திருக்க முடியுமா? அன்னை பராசக்தியான ஒரு பெண்தானே, இந்த உலகத்திற்கு அருளை புரிகின்றவளும் தாய் தானே. ஏன் தெரியுமா பெண் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்றது? தாயே அழுத உடனே தாய் தகப்பன் கண்களிலே கண்ணீர் வந்த உடனே அடுத்த நிமிடமே பெண் குழந்தைங்க தெரியும். ராஜா தங்கமே வந்தால் என் தாய் வீட்டுக்கு என் குறைய சொல்லி அழுதா எனக்கு சேலை கொடுத்தம்மா, எனக்கு வாரி கொடுத்த அம்மா, எனக்கு பட்டு பலகாரம் கொடுத்த அம்மா என்று மாரடித்து அழுது கொண்டு வரக்கூடியவர் யார் தெரியுமா? என் தங்கமே இந்த பாவப்பட்ட அம்மாவை மன்னிச்சிடு, இந்த பரதேசி அம்மாவை மன்னிச்சிடும். பிள்ளையை கொன்றவள் உன்னையே நான் சாகடிக்கல தெரியுமாடா? உன்னையே நான் சாகடிக்கல தெரியுமாடா? தனசேகரா, இந்த தாயின் கர்ப்பத்தில் முதலாக விழுந்த துளியடா நீ. எனக்கு தலைப்புள்ள என் கர்ப்பத்தில் முதலாக உதித்த பிள்ளை. தாய் செத்துட்டா தலைப்புள்ள கொல்லி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இறந்து விட்டேன். மலரும்
என்று அழுகின்றாயா? என்னை விடம்மா, என்னை விடம்மா, தம்பி பிள்ளைக்கு போரேன், என்னை விடம்மா. காப்பாற்றுவாய் என்று எனக்கு தெரியுமடா. ஓடி பிடித்தேன் தகப்பன் பெயர் எடுப்பான், தப்பி பிழைத்து தகப்பன் பெயர் எடுத்து வாழ்வாய். ராஜா, ஓடாதே மகனே. ஆடு மாடு மேய்க்கின்றவரை விட்டு உன்னை மீண்டும் பிடித்து வர சொல்லுவேன். ஓடாதே ராஜா. அம்மா அம்மா என்ற பட்சிகளை போன்று கிளிகளை போன்று அடைத்த என் செல்வங்கள் எங்கே? என் குழந்தைகள் எங்கே? அப்பா, நல்ல தங்கை, நீ ஒரு கொலைகாரி, நீ ஒரு சதிகாரி, நீ ஒரு மாசக்காரி, நீ ஒரு நாசக்காரி. 7 பிள்ளைகளை கிணத்தில் தள்ளிவிட்டு நீ மட்டும் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறாய்? அதே கிணத்தில் விழுந்து நீயும் மாண்டு விடு, மாண்டு விடு, மாண்டு விடு. ஏழு குழந்தைகளை கொன்ற கொலைக்காரி, பழிக்காரித்தான், ஜானக்காரித்தான், சதிகாரித்தான். நான் இறந்து விட்ட பிறகு என் 7 குழந்தைகளை விட்டு விட்டேனானா? தாய் இல்லாத பிள்ளை என்று எவனுக்கு பெற்றாலோ என்று இந்த உலகம் என்னை என்னவெல்லாம் தூச்சிக்குமோ? ராஜா, நறுமை நான் பெற்ற மக்கள் அம்மா, அம்மையை முதல் தருந்தனை பார்த்து 10 பேர் அறிய பச்சை பந்தனை அக்னி சாட்சி வைத்து கட்டிய தாவி, பாக்கு மரம் விழுந்து பாரெல்லாம் வந்தளித்து, தேக்கு மரம் விழுந்த திருவண்ணா வந்தளித்து, முத்து மரம் விழுந்து முகூர்த்த கால் வைத்து, 7 மணி சீதனங்களை வாரி கொடுத்து, தங்கத்தேரை கொண்டாந்து நிறுத்தி, தங்கத்தேரில் என்னை அமர்த்தி, அண்ணா திருமாங்கல்யமானது கிடத்தின் கருவியை வைத்து விட்டு மாறப் போகின்றேன். ஏன் தெரியுமா அம்மா? நாம செத்துட்ட பிறகு நம்ம அண்ணன் தம்பிக்கு எத்தனை விரோதம், எவ்வளவு பகை இருந்தா கூட, நமக்கு எத்தனை சீர் வந்தாலும் கூட, கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூப்பிடுங்க, ஆத்தா விட்டு கோடி போடணும். கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூப்பிடுங்க, ஆத்தா விட்டு கோடி போடணும். அம்மா, அப்பா, இந்த உலகத்திலே நான் வாழக்கூடாது தாயே. இந்த திருமாங்கல்யம் கிடத்தின் கரைமையில் வைத்து போகின்றேன். ஏன்? ஆடு மாடு மேய்க்கின்றவர் கண்களுக்கு கரும் காளையாக சர்வமாக தெரியட்டும். என் தொட்டு தாடி கட்டிய கணவருக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் இது திருமாங்கல்யமாக ஜொலிக்கட்டும். நல்ல தங்கால் கொடுக்கின்ற வரம் இது. இறந்து விட்டேன் என்று செய்தி, நான் செத்துட்டேன் என்ற செய்தி அண்ணனுக்கு சொல்லிவிடுங்க தாய்.